மதுரவாயலில் 5 கோடி மதிப்பீட்டில் டிஐ குழாய் அமைக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய எம்எல்ஏ. சென்னை மதுரவாயலில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 146வது வார்டு பகுதியில் HDPE குழாயினை டிஐ குழாயாக மாற்றியமைத்து தரக்கோரி அப்பகுதி பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் பலமுறை கோரிக்கை வழங்கி இருந்தனர். இந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று 5 கோடி மதிப்பீட்டில் HDPE குழாயினை டிஐ குழாயாக மாற்றி அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று அதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நடைபெற்றது. இதில் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ காரப்பாக்கம் கணபதி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி திட்டத்தினை தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் கொடுத்த மனுவை ஏற்று உடனடியாக திட்டத்தினை நடைமுறைப்படுத்திய எம்எல்ஏவிற்கு அப்பகுதி மக்கள் மனமாற நன்றியை தெரிவித்தனர். மேலும் திட்டப்பணிகள் இன்னும் ஒரு சில மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு எம்எல்ஏ உத்தரவு பிறப்பித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலவச வீட்டுமனை பட்டா தமிழ்நாடு அரசு அறிவிக்கிறது. சென்னையில் தொடங்கி சுற்றி தமிழ்நாடு முழுசும் இருக்கிற எல்லா குக்கிராமங்கள் அருகில அரசு பொதுமக்கள் நிறுவனத்தில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் வீட்டுமனை பட்டா இன்றைக்கு சட்டத்துக்கு உட்பட்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவோம் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். நேற்றைக்கு அறிவிப்பு வந்து நீங்க எல்லா உதவியும் செய்து தொலைக்காட்சி வீட்டில் ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு நான் நீர்நிலை புறம்போக்கு நல்ல கொஞ்சம் சார் இந்த மாதிரி இருக்கும் போது அப்போ வந்து நம்ம ஆளுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்காங்கன்னு உங்க மனசுல எப்பவுமே இருக்கு. சரிங்களா? நாங்களை மட்டும் மனசுல நினைச்சுங்க, உங்களோடு நாங்க இருப்போம். இடத்தைக்கு நாங்க மாறணும். அதுதான் சார் நான் சொன்னேன்ல, எல்லாம் அடங்கும். வாட்டர்பாடி தானே, செயல்நிலை தானே, இதுதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸ்லம்போடு சார், ஸ்லம்போடு அரசாணை போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? 2.5 வருஷம் ஆச்சு. ஸ்லம்போடில் எல்லாருக்கும் செயல்நீர் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் வருது. உங்களுக்கே வருது. அரசு அப்படிங்களா? நீங்க எல்லாம் பட்டாவே கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இன்னும் ஒரு 20 நாள் 1 மாசத்துல யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ முதலமைச்சர் வந்து நம்ம தொகுதிக்கு வந்து 10,000 பட்டா கொடுக்குறாங்க. எவ்வளோ? 10,000 நல்லா அழைப்பு கொடுத்துக்காக பண்ணியாச்சு. அதையே தடுத்து நிறுத்தி அனுப்பிடுவாங்க. நாம தான் திமுக நடத்துவாங்க. இந்த முறையில எத்தனையோ குறுக்கீடுகள் வந்தாலும் கூட நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக தான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ரெடி இல்லைன்னு சொன்னா நாங்கள் இன்றைக்கு தமிழக அரசு நாங்கள் தான் இணைந்து உங்களுக்கும் பட்டா வாங்கி தரக்கூடிய அந்த நிலை ஏற்படுத்தி தந்திருப்போம் என்பதை மட்டும் இந்த புரிஞ்சுக்க. நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாது, அதனால இது எல்லாருக்கும் சொல்றேன். இதான் உண்மையான நிலை. சரிங்களா? நாங்க பார்த்துலாம் போங்க எந்த அரசியல்வாதி மாதிரி பேசிட்டு இல்ல நீங்க கவலைப்படாதீங்க, நான் பார்த்துப்போம். இந்த மாதிரி இருக்கும் போது அப்போ வந்து நம்ம ஆளுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்காங்கன்னு உங்க மனசுல எப்பவுமே இருக்கு. சரிங்களா? நாங்களை மட்டும் மனசுல நினைச்சுங்க, உங்களோடு நாங்க இருப்போம். இடத்தைக்கு நாங்க மாறணும். அதுதான் சார் நான் சொன்னேன்ல, எல்லாம் அடங்கும். வாட்டர்பாடி தானே, செயல்நிலை தானே, இதுதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸ்லம்போடு சார், ஸ்லம்போடு அரசாணை போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? 2.5 வருஷம் ஆச்சு. ஸ்லம்போடில் எல்லாருக்கும் செயல்நீர் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் வருது. உங்களுக்கே வருது. அரசு அப்படிங்களா? நீங்க எல்லாம் பட்டாவே கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இன்னும் ஒரு 20 நாள் 1 மாசத்துல யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ முதலமைச்சர் வந்து நம்ம தொகுதிக்கு வந்து 10,000 பட்டா கொடுக்குறாங்க. எவ்வளோ? 10,000 பட்டா. தேங்க்யூ மேடம்.